கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே டுடே என்ன பார்க்க போறோம்னா ஸ்ரீசக்தி லாட்டரி கெஸ்ஸிங் 28/5/2024 ஒரு சூப்பரான தரமான ஒரு ஸ்ரீசக்தி லாட்டரி கெஸ்ஸிங் ட்ரா நம்பர் 417 ஒரு சூப்பரான கெஸ்ஸிங்கை நாங்கள் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மெம்பர்ஷிப்பில் கேஎல் டைமண்ட் பேக்கில் மேலே ஜாயின் பண்ணிங்கன்னா எல்லா இதையும் உங்களால் விசிபிள் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ரீசக்தி லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி வின்மின் லாட்டரியை ரிசல்ட் ரிவீல் பண்ணிடுவோம் வாங்க. வின்மின் லாட்டரி ட்ரா நம்பர் 771 கூடிய ரிசல்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 244, அதாவது ஏ போர்டு 2, பி போர்டு 4, சி போர்டு 4. டேரெக்டாகவே நம்ம சொல்லியிருந்தோமா, ஏபிஎஸ்சிபிசியில் கண்டிப்பான முறையில் ஒரு வின்னிங் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் டபுள் வின்னிங். ஓகேங்களா? ஏ போர்டில் வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா 2 வச்சுருக்கோங்க, சி போர்டில் 4 வச்சுருக்கோம். இதில் ஏசி பாஸுங்க. இதில் 244, இதில் 3 டிஜிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 254 இப்படி வந்துருச்சு. அதாவது 3 டிஜிட்டில் 254. ஓகேங்களா? இதில் பார்த்துக்கிட்டோம்னா ஏசி பாஸுங்க. அதாவது 24 வச்சுருக்கோம். 5 செட்டில் 24 வச்சுருக்கோம். 244னால 2424. இது ஏபி பாஸு. இதில் ஏசி பாஸு. ஏபிஎஸ்சிபிசியில் 24. இது வீடியோலே இருக்குது. நார்மல் வீடியோலே 24 இருக்குது. இது ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங். அடுத்து ஆல் போர்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஏபிசியில் ஆல் போர்டில் பிசி வெண்ணுங்க. அதாவது 44 ஆல் போர்டு 4 கொடுத்துருக்கோம். 4 2 நாள் வந்திருக்குல்ல, அது ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னு தான். மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங் கூடிய வின்னிங்க பார்த்துருவோம். அதாவது மெம்பர்ஷிப் வின்னிங்க பார்த்துருவோம். மெம்பர்ஷிப் வின்னிங்கில் அதே தாங்க, ஏசி பாஸு. ஏபிஎஸ்சிபிசியில் 2 செட்டு பாஸு, 24 பாஸு. ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங்கை தான் நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு இது ஒரு எக்ஸாம்பிள். இதுதான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆல் போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல் போர்டில் 4 வின்னுங்க. ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங் தாங்க. ஓரளவுக்கு பெட்டராக போயிட்டு இருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணால் 3 டிஜிட் ஒர்க் அவுட்டையும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ஈஸியாக நம்ம வின்னிங்கே எடுத்துடலாம் நண்பர்களே. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி எல்லா வின்னிங்கையுமே ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி எடுத்தாச்சு. இதில் யாரெல்லாம் வின்னிங் எடுத்துன்றீங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்க்குரிய ஒரு லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கேஎல் டைமண்ட் பேக்கு மேலே ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா இதையும் உங்களால் விசிட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ வாங்க ஸ்ரீசக்தி லாட்டரி உரிய ஒரு சிறப்பான சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். டுடே என்னென்ன வாய்ப்பு இருக்குது, என்னென்ன போர்டு எதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதையும் பார்த்துருவோம். ஏ போர்டு 2 வச்சு முடிச்சிருக்கான். ஏ போர்டு 2 வச்சு முடிச்சனால என்ன வரும்ன்றத பார்த்துருவோம் வாங்க. ஏ போர்டு 2 வச்சு முடிச்சனால ஃபர்ஸ்ட் நமக்கு வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 9க்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதாவது 9க்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 1க்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அடுத்து செகண்ட் சான்சஸ் பார்த்துக்கிட்டோம்னா 1 இறங்குறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கு. அது அடுத்த பட்சத்தில் 6க்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏ போர்டு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 9, 1, 6 இதுதாங்க அதிகபட்சமாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். நம்பர்களை பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்க. ஏ போர்டு 2 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் 9, 1, 6. இது ஏ போர்டு. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டு கெஸ்ஸிங். பி போர்டு 4 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல ஒரு முக்கியமான ஒரு நம்பர். ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா
4க்கு 4 இறங்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. ஃபர்ஸ்ட் 0 அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம சப்பா வச்சுக்கிடுவோம். ஓகேங்களா? 4க்கு 4 இறங்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதனால பார்த்துக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பி போர்டு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துட்டா 7க்கு வாய்ப்பு நிறைய இருக்குங்க. 7க்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. அப்படி இல்லாத பட்சம்னா 3 தாங்க. 0, 7, 3 அதாவது 4 வச்சு இறங்கக்கூடிய முதல் 3 முக்கியமான நம்பர்கள் 0, 7, 3 இதுதாங்க ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி வர கேசிங். முக்கியமான ஒரு கேசிங். இந்த 4 வந்து சப்பா வச்சு எதுக்கும் ப்ளே பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஏன்னா 4 வந்துருக்கு. மீண்டும் 4லயே ஆட்டத்தை முடிக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்கு. அதனால சொல்றேன். ஓகேங்களா? இப்போ நீங்க அடுத்து பார்க்க போறது சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். சி போர்டும் 4 தாங்க. சி போர்டு 4 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பர், ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 5க்கு வாய்ப்பு இருக்குங்க. 5 வச்சு இந்த 4லேருந்து இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 5 தாங்க. 5 ஃபிளிப் நம்பர்னால கொஞ்சம் வாய்ப்பு நிறையவே இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அதனால பார்த்து கவனமா ப்ளே பண்ணுங்க. அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 8 தாங்க. 8க்கு அடுத்தாப்புல இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர், ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னா 6 தாங்க. அதாவது சிஓட பொறுத்தளவு அதிகபட்சமா இறங்கக்கூடிய ஒரு சில வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 5, 8, 6 இதாங்க. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி வர்ற கெஸிங்னா முக்கியமான ஒரு கெஸிங். அதாவது சி போர்டு 4 வச்சு ஓகேங்களா? 5, 8, 6 ஓகேங்களா? ஏ போர்டு பார்த்துக்கிட்டோம், பி போர்டு பார்த்துட்டோம், சி போர்டு பார்த்துட்டோம். இதுல உங்களுடைய கெஸிங் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பார்த்துட்டீங்கன்னா ஏ போர்டு பார்த்துட்டீங்க, பி போர்டு பார்த்துட்டீங்க, சி போர்டு பார்த்துட்டீங்க. உங்களுடைய 3 டிஜிட் பாக்ஸ் கெஸிங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? என்னோட 3 டிஜிட் பாக்ஸ் கெஸிங்க இப்போ நான் சொல்லிடுறேன். உங்களோட கெஸிங் என்னன்றது நீங்க சொல்லுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கெஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 7, 8, 1 ஓகேங்களா? 7, 8, 1க்கு அடுத்தாப்புல இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் 4, 6, 7 ஓகேங்களா? செகண்ட் நம்பர். தேர்ட் நம்பர்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 0, 3, 9 ஓகேங்களா? ஃபோர்த் நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா 7, 5, 1 நம்ம 5 நம்பர் தாங்க லிமிட்டா கொடுப்போம். அதை நீங்க 3 டிஜிட் பாக்ஸாவும் நீங்க போட்டுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல எப்படி நீங்க ராவா கூட ப்ளே பண்ணிக்கலாம். உங்களால 3 டிஜிட் பாக்ஸ் அவ்வளவு நம்பர் போட முடியல அப்படின்னா நீங்க இதை எடுத்து ராவா கூட ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம கெஸ்ஸிங் உங்க கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து கவனமா ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா? 7, 5, 1க்கு அடுத்தாப்புல ஃபைனலா இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 9, 6, 1 அவ்வளவுதாங்க. மீட்டா முடிஞ்ச போச்சுங்க. இதான் ஸ்ரீசக்தி லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங். அது ஸ்ரீசக்தி லாட்டரி 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்ல அதிகபட்சமா இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய நம்பர் 781, 467, 039, 751, 961 இதுதாங்க அதிகபட்சமா இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய நம்பர். உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? 3 டிஜிட் பாக்ஸை ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி வரக்கூடிய ஒரு சில கெஸ்ஸிங் எல்லா கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணியாச்சு. நம்ம இவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் பண்றதே ஒரு 3 டிஜிட் வின்னிங் ஈஸியா நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும்னு தான். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது ஏபி, ஏசி, பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 97. 97க்கு அடுத்தாப்புல இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 46 ஓகேங்களா? செகண்ட் நம்பர். தேர்டு நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா 78 ஓகேங்களா? 78க்கு அடுத்தாப்புல 0, 3ங்க.
03க்கு அடுத்தாப்புல இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல ஒரு முக்கியமான ஒரு நம்பர் 23. ஓகேங்களா? ஃபைனலா டபுள் இறங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 77. ஓகேங்களா? அதாவது ஏபிஏசிபி ஓரளவுக்கு மேட்ச் ஏபிஏசிபிசிக்கான ஓரளவுக்கு மேட்ச் பண்ற கெஸ்ஸிங் இதுல 6 நம்பர்ல இருக்கு. இதுல ஏதேனும் உங்க கெஸ்ஸிங் மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து கவனமா ப்ளே பண்ணுங்க. 974678032377 இதாங்க ஓரளவுக்கு மேட்ச் பண்ற கெஸ்ஸிங்ல முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதாங்க. நேற்று போர்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 போர்டு உங்களுக்கு பாஸ் ஆயிருக்கு. ஏபி ஏசி 2 போர்டு பாஸ் ஆயிருக்கு. இதில் நமக்கு பிசி பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதனால நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து கவனமாக எடுத்து நம்பர் எடுத்து ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா? இது ஸ்ரீசக்தி லாட்டரி கெஸ்ஸிங்குரிய ஒரு ட்ரா நம்பர் 417 ஒரு சூப்பரான சிறப்பான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல் போர்டு கெஸ்ஸிங் தாங்க பார்க்க போகிறோம். ஆல் போர்டு கெஸ்ஸிங்னாலே நம்ம போர்டில் எப்பயுமே 2 நம்பர் பாஸ் ஆகும். ஓகேங்களா? அதில் 3 நம்பர்ல முக்கியமான ஒரு 3 நம்பர் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் பார்த்துக்கிட்டோம்னா 73. ஃபைனலாக வரக்கூடிய ஒரு நம்பர் 9. 739 நம்ம ஸ்ரீசக்தி ஆல் போர்டு கெஸ்ஸிங்க்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நண்பர்களே. ஓகேங்களா? பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க, லிமிட்டாக ப்ளே பண்ணுங்க. நம்ம ஆல் போர்டு கெஸ்ஸிங்கை பொறுத்தளவு 739 தான் அதிகபட்சம் எதிர்பார்க்கப்பட வேண்டிய நம்பர். இதுல இருந்து இதே கூட நீங்க 3 டிஜிட் பாக்ஸா ப்ளே பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? பார்த்து கவனமா ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா? டிஸ்க்ளைமர்: கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சார்பாக யூடியூப் சேனலுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு பெட்டிங்கோ கேம்லிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இங்கு கேம்லிங்கோ பெட்டிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி மக்களே. தேங்க்யூ ஸோ மச்.